ஒரு முறை செய்யலாம் தவறை, ஒவ்வொரு முறையும் செய்தால் அது தவறல்ல, அது ஒரு பைத்தியகாரத்தனம். அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் காலையிலிருந்து வீதியில் நின்னால் நாடு விளங்குமாடா இந்த நாடு. உலகத்துல கேவலப்படுத்தி சிரிப்பான் உலக நாடுகளை பார்த்தா. யாரும் ஆசிரியர்கள் இந்த நீட்டு தான் எல்லாத்துக்கும்னா இந்த +1 +2 தூக்கிட்டு நேரடியாக நீட் சிலபஸ்க்கு போயிட வேண்டியது. நீ எல்லாத்துக்கும் ஒரே நிவாரணம் ஆதார்னா. இப்ப இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்தில் ஆதார் இன்வேலிடுன்ற. டேய், உனக்கு என்ன பைத்தியமாடா நீங்க? உங்களுக்கு என்னடா பிரச்சனை? பைத்தியமா? பைத்தியக்காரன் கூட ஒரு தடவை சொன்னதை திருப்பி அதே தாண்டா சொல்லிருப்பான். முத்துன பைத்தியம் பிரச்சனை இல்ல, அது தலையே சொரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அறப்பைத்தியங்களால தான் அடுத்தவன் தலையை போய் பிச்சோரி. இது பூரா அறமெண்டல். நீங்க ரொம்ப பைத்தியம் முடிச்சுன்னா அதுவா இருந்துட்டு அதுவா பேசிருக்கோம். அறப்பைத்தியம் கடிச்சு வைக்கும், கல்லடி தெரியும். திரும்ப சொல்லும் போல இந்த பைத்தியக்கார பயில்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற வாடு இருக்க பாருங்கள். நான் கேட்கறதுல உங்களுக்கு வச்சு ஜிஎஸ்டி விதிச்சா எதுக்கு விதிச்சா? 10 வருஷம் கழிச்சு 200 பொருளுக்கு 5 வட மாநிலங்கள்ல தேர்தல்ல தோக்கடிச்சு போறான்னு பயம். 5 பொருளை உட்காந்து இதுக்கு குறைக்கிறேன். ஏன் குறைக்கிறேன்? பதில் சொல்லு. ஏன்னா வரி சுமையான வரியை என்ன இதுக்கு விதிச்சா? பதில் இருக்க? ஏய் வாடா, நாட்டு குடிகள் சுமக்க முடியாத அளவுக்கு வரி சுமையை விதிக்கிற ஒருவன் சரியான ஆட்சியாளனாடா, அறமெண்டலாடா? யாரா நீங்க? இப்ப எதுக்குப்பா இந்த அரசு உதவிபெறும் கல்லூரியை தனியார் பல்கலைக்கழகமா ஏன் மாத்திர கேட்கணும்? ஏன்னா அவனுக்கு பொழுது போகல மாத்தல. இப்ப நம்ம போராட வேண்டியது எங்க? நீ நிறைவேற்றி காட்டிருவா. நீ கடலுக்குள்ள பேனாத்துல வச்ச கதை தான் இருக்கு. வச்சிருவா இவங்களை ஒழிக்கணும்டா. காரணம், இவர் IAS ஆனது, இவர் IPS ஆனது, இவர் நீதிபதியானது, இவர் அமைச்சரானது எல்லாம் ஆசிரியர் பெருமக்களால் தான். வேளாண்குடி மகன் போற்றப்படுகிறானோ, மதிக்கப்படுகிறானோ அந்த நாடு பசியற்ற நாடு, ஏழ்மை வறுமையற்ற நாடு. நெசவாளன் போற்றப்படுகிறானோ அந்த நாடு நாகரிகம் பெற்ற நாடு. எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் அறிவார்ந்த நாடு. ஆனால் இந்த நாட்டில் 3 பேருமே வீதியில் நின்று போராடுகிறான் என்றால் இது நாடல்ல, சுடுகாடு. இன்றைக்குத்தான் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் வீதியிலே. இதற்கு முன்பு பணி நியமனத்திற்காக 12,000 ஆசிரியர் பெருமக்கள் தேர்வு எழுதிவிட்டு கர்ப்பிணி பெண்கள் கை குழந்தையோடு பட்டினியாக பசியோடு வீதியில் நின்று போராடினார்கள். இதே நாட்டிலே உழவர் குடிமக்களுக்கு விளைவித்த பொருளுக்கு உரிய விலை இல்லை, விளைவித்த பொருளை சேமித்து வைக்க கொள்முதல் செய்து உணவு பாதுகாப்பு கிடங்கில்லை. நாங்கள் வெம்பாடுபட்டு விளைவித்த நெல் மூட்டை வீதியில கிளைந்து முளைக்கிறது. எல்லாரும் போராடினான். மீனவன் போராடினான், மாணவன் போராடினான், உயிரை காக்கும் மருத்துவ பெருமக்கள் போராடினார்கள், செவிலியர்கள் சேவை செய்யும் தேவதைகள். கொரோனா நேரத்திலே மருத்துவர்களும் செவிலியர்களும் கடவுள் போலவும் தேவதை போலவும் தெரிந்தார்கள். அந்த நோயை கடந்த பிறகு இவர்கள் தேவையற்றவர்கள் என்று இந்த அதிகாரத்திற்கானார்கள். எல்லோரும் வீதிக்கு வந்துவிட்ட பிறகும் ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாட்டின் ஆட்சியாளன் சரியில்லை, ஆட்சி நிர்வாக முறை சரியில்லை என்றால் ஆட்சியாளன் மட்டும் பொறுப்பாக முடியாது, அந்த ஆட்சியை நிறுவிய மக்களும் பொறுப்பேற்க வேண்டும் என்கிறார். அப்படி நீங்களும் குற்றவாளி, நானும் குற்றவாளி, நாம் எல்லோரும் குற்றவாளிகள். ஒரு முறை செய்யலாம் தவறை, ஒவ்வொரு முறையும் செய்தால் அது தவறல்ல, அது ஒரு பைத்தியகாரத்தனம். பழச்சாறு கடைகளில் கூட்டம் இல்லை, மதுக்கடைகளில் கூட்டம், நூலகங்களில் கூட்டங்கள் இல்லை, திரையரங்குகளில் கூட்டம், குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறைக்குள் இருக்கிறது கால் செருப்பு. ஆனால் உயிர் தேவையாக இருக்கிற உணவு பண்டம் வீதியிலே கிடக்கிறது. புடலங்காய், கத்தரிக்காய், கீரை, சொரக்காய், தக்காளி எல்லாம் தெருவிலை ஒட்டுவிக்கப்படுகிறது. இதற்கு ஒரு தலைகீழ் மாற்றம் தேவைப்படுகிறது. அதுக்கு பெயர் தான் புரட்சி. மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்ற அனைத்துமே மாறிவிடும் என்கிறான் மார்க்ஸ். நாம் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் ஒரு கட்டமைக்கிறதை பாருங்கள். இந்த நாடுதான் தனி ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சி, மக்களின் வளர்ச்சி என்று கட்டமைக்கிறது. 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்க போகிற நாடு, பல கோடிக்கணக்கான பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போகிற நாடு. பிச்சைக்காரன் கதவை தட்டுகிறான், கார் கதவை தட்டுகிறான், ஒரு பெண் இருக்கிறார், நோ கேஷ் ஒன்லி கார்டு என்கிறார். உடனே அவன் சோல்னாப்பையிலிருந்து ஸ்விப் மிஷின் எடுத்து நீட்டுகிறான். இதை வளர்ச்சி என்கிறார்கள். ஒரு பிச்சைக்காரன் ஸ்விப் மிஷின் வச்சு பிச்சை எடுப்பதல்ல வளர்ச்சி, பிச்சைக்காரனே இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவதுதான் வளர்ச்சி. 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்,
ஆனால் பறப்பதற்கு ஒரே ஒரு விண்ணூர்தி இண்டிகோ. உலகத்திலே சின்ன சின்ன நாடுகள் கூட தனியாக தனக்கென்று அரசுக்கென்று வானூர்தி வைத்திருக்கிறது. ஆனால் உலகத்தின் மிகப்பெரிய துணைக்கண்டம் 150 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு சொந்தமாக விண்ணூர்தி இல்லாத ஒரே நாடு உலகத்தில் என் நாடு இந்தியா தான். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை போர். படிக்க சென்ற பிள்ளைகள் பல்லாயிரக்கணக்கிலே சிக்குண்டார்கள். அவர்களை பத்திரமாக நாட்டுக்கு அழைத்து வர ஒரு வானூர்தி இல்லாத நாடு. எந்த விண்ணூர்தி நிலையத்தில் எனக்கு வசதி இல்லை, பெரிய வானூர்தி நிலையம் வேண்டும் என்று எவன் போராடினான்? இந்த பேருந்து நிலையத்தில் வசதி பத்தவில்லை, பெரிய பேருந்து நிலையம் வேண்டும் என்று எவன் போராடினான்? பேருந்து கட்டுத்தான் போராடினான், பறக்க விண்ணூர்தி கட்டுத்தான் போராடினான். ஆனால் இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி இதுதான். இவர்கள் என்ன கற்பிக்க வருகிறார்கள்? நீங்கள் பட்டினி கிடந்து செத்தால் கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பிக்கிறார். எல்லாமே தனிப்பெரும் முதலாளிகளின் லாப குவிப்புக்காக, லாப தேவைக்காக கட்டமைக்கப்படுகிறது. காரணம், இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை தனியார்மயம், தாராளமயம், உலகமயம் என்று சந்தையாக மாற்றியதால் அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிராகாரமாக இருக்கிற நீர், இந்த மூன்றும் மிக உயர்ந்த சந்தை பண்டமாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கிறது. ரேஷன்ல அரிசி போடுறோம், ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிடுகிற ஒரு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, யாரு சொல்றது? என்னை பெத்த தாய் அன்னம்மாள் இன்னமார்னையூரில் இருக்கிறான், அவன் ரேஷன் அரிசி வாங்குகிறான். என் தாய் என்னிடத்தில் சொன்னது, என்பான்மை மக்களே, ஐயா இந்த ரேஷன் அரிசியை வாங்கி கோழிக்கு போட்டேன், கொத்த மாட்டேங்குது. சத்தியமா சொன்னா என் தாய். மாட்டுக்கு பழைய கஞ்சி ஆக்கி அந்த தொட்டியில ஊத்துற மூக்க வச்சுட்டு எடுத்துட்டு போயிடுச்சானா, அவ்வளவு நாறுது. உங்களிடத்தில் கேட்கிறேன், ஒரே நிலம், ஒரே விவசாயி, ஒரே நெல், ஆனால் அது தனியார் முதலாளிகளுக்கு விற்பனைக்கு வரும்போது தரமாக இருக்கிற அரிசி மக்கள் சேவைக்காக ரேஷன் கடைக்கு வரும்போது தரமற்று வருகிறது. இடையில என்ன நடக்குது? ஐயா எம்ஜிஆருக்கு முடியவில்லை அப்பலோ, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியவில்லை அப்பலோ, ஐயா கருணாநிதி அவர்களுக்கு முடியவில்லை காவிரி. அப்ப அரசு மருத்துவமனை எதற்காக? யாரிடத்தில் பதில் உண்டு? அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் காலையிலிருந்து வீதியில் நின்னா நாடு விளங்குமாடா? விளங்குமாடா? இந்த நாடு உலகத்துல கேவலப்படுத்தி சிரிப்பான். உலக நாடுகளை பார்த்தா யார ஆசிரியர்கள் அரசு உதவி பெறும் கல்லூரிகளாக தியாகராஜ கல்லூரி, பிஎஸ்சி கல்லூரி கோவையில் இதில் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது தனியார் பல்கலைக்கழகமானால் ஆசிரியர் பெருமக்கள் நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டு அடிமைப்பட்டு அவன் என்ன சொல்றானோ வேலை செய்யணும். என்ன பாடம் நடத்த முடியும்? ஆசிரியர் பெருமக்கள் அவன் ஓய்வு பெற்றா ஓய்வூதியம் கிடைக்காது, அந்த பணி பாதுகாப்பு இருக்காது. மாணவர்களுக்கு 35 விழுக்காடு மீது 55 விழுக்காடு மாணவன் சமூக நீதி அடிப்படை இடஒதுக்கீடு வகுப்பாரி பிரதிநிதித்துவ அடிப்படையில் அவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பு மறுக்கப்படுது. ஏற்கனவே நீட்டுன்னு ஒன்ன கொண்டாந்து முடிச்சிட்டாங்கல்ல. பல லட்சக்கணக்கான மாணவர்களின் மருத்துவ கனவுக்கு தீ வச்சு கொளுத்திட்டா, சாம்பலாக்கிட்ட. நான் நீட் எழுதி வரேன், இங்க பாருங்க, 1200 மதிப்பெண்ணுக்கு 1195 அல்லது 99 நான் வாங்கிட்டேன். ஆனால் நீட் எழுதும் போது நான் தோற்றுட்டேன்னா மருத்துவ கல்வி படிக்கிறதுக்கு தகுதியற்ற மாணவன். 850 அல்லது 900 மதிப்பெண் வாங்கி அதை எல்லையில பார்டர்ல பாஸ் பண்ண ஒரு மாணவன், ஒரு மாணவி நீட்ல தேர்ச்சி பெற்றால் அவன் மருத்துவ கல்வி பயில்வதற்கு தகுதியானவன். இது எப்படி? இந்த நீட்டு தான் எல்லாத்துக்கும்னா இந்த +1 +2 தூக்கிட்டு நேரடியா நீட் சிலபஸ்க்கு போயிட வேண்டியதானே? நீ எல்லாத்துக்கும் ஒரே நிவாரணம் ஆதார்னா. இப்ப இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்துல ஆதார் இன்வாலிடுன்ற, டேய் உனக்கு என்ன பைத்தியமாடா? நீங்க உங்களுக்கு என்னடா பிரச்சனை? பைத்தியமா? பைத்தியக்காரன் கூட ஒரு தடவை சொன்னதை திருப்பி அதே தாண்டா சொல்லிட்டு இருப்பான். முத்துன பைத்தியம் பிரச்சனை இல்ல, அது தலையே சொரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அறப்பைத்தியங்களால்தான் அடுத்தவன் தலையை போய் பிச்சோரி. இது பூரா அறமெண்டல். நீங்க ரொம்ப பைத்தியம் முத்துச்சுன்னா அதுவா இருந்துட்டு அதுவா பேசிருக்கோம். அறப்பைத்தியம் தான் கடிச்சு வைக்கும், கல்லெடு தெரியும். திரும்ப சொல்லும் போல இந்த பைத்தியக்கார பயல்கள்ட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க பாருங்க. நான் கேட்கறதுல உங்களுக்கு வச்சு ஜிஎஸ்டி விதிச்சா, எதுக்கு விதிச்சா? 10 வருஷம் கழிச்சு 200 பொருளுக்கு 5 வட மாநிலங்கள்ல தேர்தல்ல தோக்கடிச்சு போறான்னு பயம். 5 பொருளை உட்கார்ந்து இதுக்கு குறைக்கிறேன். ஏன் குறைக்கிறேன்? பதில் சொல்லு. ஏன்னா வரி சுமையான வரியை என்ன இதுக்கு விதிச்ச? பதில் இருக்கா? ஏய் வாடா, நாட்டு குடிகள் சுமக்க முடியாத அளவுக்கு வரி சுமையை விதிக்கிற ஒருவன் சரியான ஆட்சியாளனாடா, அறமெண்டலாடா? யாரா நீங்க? பணம் செல்லாதுன்னா என்ன ஆயிரும்? ஊழல் லஞ்சம் ஒளிஞ்சிடும். அப்ப என்ன இதுக்கு ஒவ்வொரு வீட்லயும் இடி ரைடு, இன்கம் டாக்ஸ் ரைடு எதுக்கு வருது? ஊழல் ஒளிஞ்சிரும், லஞ்சம் ஒளிஞ்சிரும். எங்க வருது? எதுக்கு ரைடு போடுற? பணம் செல்லாது, தீவிரவாதம் ஒளிஞ்சிரும். அப்ப புல்வாமா, பகல்காம், நேத்து டெல்லியில கார்ல குண்டு பிடிச்சு கொண்டு அதெல்லாம் என்னது? தீவிரவாதம் இல்லது.
அது பயங்கரவாதம் இல்ல. அப்ப என்ன பக்கவாதம் சுரண்டுவாதமா? என்னடா உங்க பிரச்சனை? என்னடா என்னதான் உங்க பிரச்சனை சொல்லு. இங்க இருக்கிற பிரச்சனை என்ன? வறுமைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அது அறியாமை. அறியாமைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, மறதி. இந்த மூணும் இந்த அரசியல் தலைவனுக்கு முதலீடாயிருது. நேத்து ஒண்ணு பேசுறேன், இது எதுக்குப்பா போட்ட கேட்கலையே, இது எதுக்கு குறைக்கிற கேட்கவே இல்ல. இப்ப எதுக்குப்பா இந்த அரசு உதவிபெறும் கல்லூரியை தனியார் பல்கலைக்கழகமா ஏன் மாத்திர கேட்கல? ஏன்னா அவனுக்கு பொழுது போகல, மாத்தல. இப்ப நம்ம போராட வேண்டியது இருக்கு. எங்க நீ நிறைவேற்றி காட்டிரு பாக்குறேன், காட்டிரு. நீ கடலுக்குள்ள பேனாசில வச்ச கதை தான் அது, வச்சிரு பாப்போம். நீ இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டி காட்டு பாப்பம் இருக்கனே, கட்டிரு. 8 வழிச்சாலை போட்டு பாப்பம், போட்டியா? இந்த காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டி காட்டுன்னு இருக்கேன். இந்த மகன் இந்த பாரு, இந்த கட்சி நடத்துறது, இந்த தேர்தல்ல ஓட்டு வாங்குறது, நாட்டாளுறது இல்ல. நான் என் ஊர்ல ஒரு குலதெய்வம் இருக்கு, கற்பனையாசாமி அருவாளோட. என் கையில அருவா இல்லைய ஒளிய, நீ என்னைய தாண்டி தான் இந்த நச்சு திட்டம், இந்த கேவலமான இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். நீ சும்மா இதெல்லாம் பண்ணிட்டு தெரியக்கூடாது. நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மாறுதல், உங்களுக்குள்ள மாறுதல். இந்த கேடுகட்ட பணநாயக ஆட்சி முறையை ஒழித்து தூய ஜனநாயகத்தை மலரச் செய்யணும்ங்கிற ஒரு வெறி. இவங்கள ஒழிக்கணும்டா அப்படின்னு நீங்க ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்துக்கு பாடுபடுறீங்க. இல்லை, அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றத்திற்கு பாடுபடணும், ஆட்சி முறை மாற்றத்திற்கு பாடுபடணும். குடும்ப தலைவிக்கு செப்டம்பர் 16 இருந்து 1000 ரூபாய் கொடுக்க போகிறோம், ஜனவரி 1 இருந்து விளம்பரம். இது செய்தி அரசியல், இது விளம்பர அரசியல். செயல் அரசியல் என்ன? ஒரு குடும்ப தலைவி 1000 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 30 ரூபாயோட சம்பாரிச்சுக்க முடியாத ஏழ்மை வறுமையில் இருக்காளா? அப்போ எங்க ஆத்தா ஒரு நாளைக்கு களை வெட்டுறவனுக்கு 300 ரூபாய் கொடுக்குறா. என்னத்துக்கு நீ 30 ரூபாய் கொடுக்குறா? அப்போ என் தாய்க்கு ஒரு நாளைக்கு 30 ரூபாய் ஈட்டிக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வது மக்கள் அரசியல். அது சேவை அரசியல், செயல் அரசியல். இதுதான் நாம நிறுவ வேண்டிய அரசியல். இல்லைன்னா நீங்க இருப்பிய, நீங்க போனவிட உங்க பிள்ளை வந்து போராடும், அப்ப அவன் பிள்ளை போராடும். அப்ப போராட்டத்தை இன்னொரு தலைமுறைக்கு கையளிக்க போகிறீர்களா? இல்ல இதோட முற்று பெற்று நீங்கள் வீதியில நிற்பது போல என் தலைமுறை நிக்க கூடாது என்று ஒரு நிலையை உருவாக்க போகிறீர்களா? இதான் உங்களுக்கு முன்னாடி இருக்குது. இதை விடுங்க. நீங்க வீட்டுல போய் நிம்மதியா படுங்க, போய் பாடம் நடத்துங்க. எந்த கொம்பம் வந்தாலும் இந்த பல்கலைக்கழகத்தை இந்த தனியார் பல்கலைக்கழகமாக, அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகமா மாற்ற முடியாது, மாற்ற மாட்டாரு. நான் சொல்றதுதான் திருப்தி பேசிட்டு இருக்காப்ல. நான் முதியோர்களை பாதுகாக்க, பெற்றோர்கள் குழந்தைகளால் கைவிடப்பட்டவர் பாதுகாக்க அன்பு சோலைன்னா அன்பு சோலை. நான் ஒவ்வொரு கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்து இருக்கிறது. அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பேர் தான் கல்வி. இது வீரத்துறவி விவேகானந்தர் கற்பித்தது. இந்த மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது, வாந்தி எடுக்கிற முறையடா, அது இல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்த பேராற்றல், அதை கொண்டு வரணும். அதான் தனித்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு வச்சிருக்கான். அது இல்ல, மெயின் கரிக்குலர்னு மாத்துவேன்றேன். அதை நேத்து என் தம்பி உதயநிதி பேசிருக்காப்ல. இப்ப நான் சொல்றத பேசுவாங்க. எங்க நீங்க நிறைவேற்றி காட்டிரு பார்ப்போம். தியாகராய கல்லூரிகளை, இந்த கல்லூரிகளை, அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களா மாத்துங்க பார்ப்போம். அது நடக்காது. நீங்க போட்டு வருந்திக்கிட்டு போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்காதீங்க. நிம்மதியா போயிருங்க. நடக்காது. இதையெல்லாம் நடத்த விடுறதுக்காக நாங்க இப்படி திரியிறோம். இவ்வளவு வேலை வெட்டி விட்டுட்டு இப்படி கத்திக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க?